வணக்கம் மக்கள், ஸ்டுடியோ வீடியோக்குள்ள போகலாம். டே 87. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்செக்ட் டூ டிக்ஷனரி த்ரூ கீ அப்படின்றது தான். இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்ஸில் எப்படி வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கின்ற வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலாம், அப்போ போய் பார்த்துட்டு வாங்க. இன்டர்செக்ஷன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்செக்ஷனை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பைத்தான் மட்டும் இல்லை, நிறைய லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கும்போதெல்லாம் வந்து அண்டிகேட் ஆட்கேட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலாம் வந்து 10th மேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துலேயும் பொதுவான விஷயம், இன்டர்செக்ஷன் அப்படிலாம் சம்திங் நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இதில் நம்ம என்னென்னா டிக்ஷனரியோட இன்டர்செக்ஷன், அதாவது பொதுவான கீஸ் எது அப்படின்றது தான். கீ வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது ஆல்ரெடி நம்ம எப்படி இதுக்கு யூஸ் பண்ணமோ, 2 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு ஒரு மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேறு நம்ம பண்ணலான்றதையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இதை எடுத்து நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ஷனரி 1ன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். ஸோ நான் இங்கே வந்து டிக்ஷனரி 1 வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து டிக்ஷனரி 2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ டிக்ஷனரி 1 டிக்ஷனரி 2ன்னு சொல்லி 2 வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 வேல்யூலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்படி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொன்றுலேயும் எடுத்து எடுப்போம். ஸோ ஐட்டமாக இருக்கலாம், இல்லை கீயாக இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு கீயை எடுத்துகிட்டு அந்த கீ வேல்யூ வந்து இன்னொருத்தோட டிக்ஷனரியில் வந்து இருக்கா, இன்னொரு டிக்ஷனரியோட கீழே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம அதோட கீ வேல்யூஸ் எல்லாமே வந்து அப்பன் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? இல்லைனா வந்து ஏதாவது புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி அதை நம்ம அப்பன் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, கடைசியாக அந்த டிக்ஷனரி நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும், நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடச்சிடும். சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் கீன்னு வச்சுக்கலாம், கீ இன் D1. ஸோ D1லேருந்து ஒவ்வொரு கீயாக எடுப்பேன். கீன்னு எதை மென்ஷன் பண்ணுறோம்னா அதோட நேம் வாசு, மஞ்சள் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய கீ. சரிங்களா? மஞ்சள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய கீ. அந்த கீயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்துகிட்டு அந்த கீயோட வேல்யூ வந்து D2வில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இஃப் அந்த கீ இன் D2 அப்படின்னா D2 அது இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு புதுசாக நம்ம ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணப்போம். ஒரு டிக்ஷனரி வந்து ஒரு டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம வந்து அப்பன் பண்ணிடலாம். எப்படி அப்பன் பண்ணுவோம்னா, RSோட கீ வேல்யூ போட்டுட்டு அதோட ஏதாவது D1ஓட வேல்யூ என்னவோ அதை நம்ம போடுவோம். இந்த வேல்யூ வந்து D1ல் போட்டு அந்த வேல்யூஸ் வந்து நம்ம அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுப்போம். கடைசியாக வந்து பிரிண்ட்டு அந்த கீ அந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும், நமக்கு வந்து ஹோல் கான்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க வந்து நிக்கில்னு ஆல்ரெடி நமக்கு இருக்குது, வந்து அக்ஷத்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஆல்ரெடி இருக்கிறதுனால வந்து அந்த வேலையை நம்ம ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பெருசாக போட்டுட்டு போகிறோம், ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபார் லூப்பே போடாமல் பண்ணலாம். ஸோ அது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கமாண்ட் லைன் பண்ணிவிட்டு, ஸோ சிம்பிளான விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும். எதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். எந்த வேல்யூ அப்படின்னா, 2 இருக்கிற பொதுவான வேல்யூ. ஸோ அப்போ D1 டாட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து D2 டாட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்னு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு வேல்யூ ஐட்டமாக எடுத்து தரும். ஸோ கீ வேல்யூவாக ஒரு பேர் நமக்கு கிடச்சிட்டே வரும். ஸோ இதோடைய அண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்னா, டிக்ஷனரியை நம்ம மாற்றணும். ஏன்னா அந்த வரைக்கும் ஆன்சரை வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டிக்டாக கன்வெர்ட் பண்ணால் போதும், நமக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணலாம். சரி, ஓகே, ஃபைன், கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. அதே மாதிரி அக்ஷத் நிக்கில்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்டமாக வந்து எடுக்கிறோம். ஐட்டம்ன்றது கீ வேல்யூ பேரா. ஸோ இது ஒரு ஐட்டம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து அந்த ஐட்டம் வந்து ரெண்டுதில் பொதுவான ஐட்டமாக இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபார் லூப்லாம் கிடையாது. இது ஆக்சுவலாக இன்ஸ்டண்ட்டாக அதுவே வந்து செக் பண்ணிக்கிது எதெல்லாம் அண்டாக இருக்கோ அப்படின்றது செக் பண்ணிக்கிட்டு அந்த அண்டை வந்து ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணி
சரிங்களா. அதை வந்து நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக தருது, பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா. இதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.